சிம்மராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இது சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க, அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குது, இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. சிம்மராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகுதுங்க. குறிப்பா எஸ் என்ற எழுத்துல பெயர் தொடங்கும் ஒரு நபரால உங்க உறவுல ஒரு முக்கிய மாற்றம் ஏற்படலாமுங்க. அது என்ன, நீங்க ஏன் எச்சரிக்கையா இருக்க வேண்டும்னு விரிவா பார்க்கலாமுங்க. காலச்சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கிறது. அந்த சுழற்சியில இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு சாதாரண நாட்கள் கிடையாதுங்க. சிம்மராசி நேயர்களே, வான சாஸ்திர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு மாபெரும் சக்தி மாற்றம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகுதுங்க. உங்க ராசிநாதனாகிய சூரிய பகவான் அன்றைய தினம் பலம் பெற்று விளங்கும் வேளையில பொற்கடவுளான செவ்வாயின் பார்வை உங்கள் ராசி மீது விலகுதுங்க. இது உங்கள் ஆழ்மனதில் உறங்கி கிடக்கும் தைரியத்தை தட்டி எழுப்புங்க. ஆனா அந்த தைரியம் ஆக்கப்பூர்வமானதா அல்லது அழிவுக்கானதா என்பதை தீர்மானிப்பது உங்கள் நிதானமேங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு விதமான அதிர்வை உங்க உள்ளுணர்வு உணர தொடங்குங்க. இதுவரை நீங்க சந்தித்த தடைகள், இழுபறியில் இருந்த காரியங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகும் தருணம் இதுங்க. கிரகங்களின் இந்த விசித்திரமான அணிவகுப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத போகுதுங்க. சூரியன் சிம்மத்தில் அதிகாரம் செலுத்த தொடங்கும் போது அரசாங்க ரீதியான உதவிகள் அல்லது உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனா செவ்வாயின் ஆதிக்கம் உங்கள் கோபத்தை கிளறிவிடக்கூடுங்க. இந்த கோபம் தான் உங்கள் உறவுகளை சிதைக்க காத்திருக்கும் முதல் எதிரிங்க. கடந்த காலங்களில் நீங்க பட்ட அவமானங்கள், உங்களை புறக்கணித்த மனிதர்கள், உங்களை மதிக்காத இடங்கள்னு அனைத்திற்கும் ஒரு விடை கிடைக்கும் காலம் இதுங்க. சிம்மம் என்றாலே சிம்மாசனம் தாங்க. அந்த சிம்மாசனத்துல மீண்டும் நீங்க அமர போறீங்க. ஆனா அந்த இருக்கை முட்கள் நிறைந்ததா அல்லது மலர்கள் நிறைந்ததா என்பதை இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கும் முடிவுகள் தீர்மானிக்குங்க. குறிப்பா உங்கள் குடும்ப உறவினர்களுடன் பேசும்போது சொற்களை மிக கவனமா கையாள வேண்டும்ங்க. விண்ணில் சஞ்சரிக்கும் கிரகங்கள் மண்ணில் இருக்கும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கும் என்பதை பார்த்தா தொழில் ரீதியா உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நீங்குங்க, ஒரு புதிய தெம்பு பிறக்குங்க. ஆனா அதே வேளையில உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு புயல் வீச காத்திருக்குதுங்க. அந்த புயல் எதனால் வருது, எங்கிருந்து வருது என்பதை பார்க்கும்போது தான் அந்த எஸ் என்ற எழுத்து முக்கியத்துவம் பெறுதுங்க. உங்களை சுற்றி இருக்கும் உறவுகள்ல யார் உண்மையானவர்கள், யார் வேடம் அணிந்திருப்பவர்கள் என்பதை பிரித்து காட்டும் ஒரு கண்ணாடியா இந்த கால மாற்றம் அமையுங்க. சிம்மராசி நேயர்கள் பொதுவாகவே மற்றவர்களுக்கு கட்டுப்பட விரும்பாதவர்கள். அந்த தனிச்சையான குணம் இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அதிகமாகுங்க. ஒரு சிங்கத்தை போல உங்கள் எல்லையை நீங்க வகுப்பீங்க. அந்த எல்லைக்குள் நுழைய நினைக்கும் தேவையற்ற நபர்களை நீங்க வெளியேற்ற துணிவீங்க. இந்த துணிச்சல் ஒரு வகையில நல்லதுதான் என்றாலும் நீண்ட கால உறவுகளை பிரிக்கும் போது அது உங்கள் மனதிற்கு வேதனையை தரக்கூடுங்க. வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில இழப்புகள் தவிர்க்க முடியாதவே. அந்த இழப்புகள் ஒரு பெரிய லாபத்திற்காக கூட இருக்கலாம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிக்கு ஏற்பட போகும் இந்த மாற்றங்கள் உங்களை ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதரா மாற்றுங்க. பொருளாதார ரீதியா நீங்க அடைய போகும் வளர்ச்சி உங்கள் கௌரவத்தை உயர்த்துங்க. ஆனா அதே சமயம் உங்க குடும்பத்துல வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கிரகங்களின் சேர்க்கை உங்க பேச்சுல ஒரு அதிகாரத்தை தருங்க. அந்த அதிகாரம் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதவாறு பார்த்து கொள்வது உங்கள் கடமைங்க. இந்த கால மாற்றத்தின் போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சில மறைமுக தாக்கங்களை ஏற்படுத்துங்க. தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம், அல்லது கனவுகள் மூலம் சில எச்சரிக்கைகள் உங்களுக்கு கிடைக்கலாமுங்க. உங்க குலதெய்வத்தை வழிபடுவது மற்றும் முன்னோர்களின் ஆசையை பெறுவது இந்த இக்கட்டான காலத்தை கடக்க உங்களுக்கு பெரும் பலமா இருக்குங்க. ஒவ்வொரு அடியையும் நிதானமா எடுத்து வைங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாமுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையின் அடுத்த 10 ஆண்டுகளை தீர்மானிக்க போகும் மிக முக்கியமான நாட்கள். சிம்மராசியின் கம்பீரம் குறையாமல் இருக்கவும் உங்கள் செல்வாக்கு நிலை பெறவும் இந்த வானியல் மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருதுங்க. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்பவர்கள் வெற்றியின் உச்சத்துக்கே செல்வார்கள். தடுமாறுபவர்கள் பாடத்தை கற்றுக்கொள்வார்கள். எப்படியும் இது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக தான் இருக்க போகுதுங்க. கிரகங்கள் தரும் இந்த எச்சரிக்கையை சரியாக புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு செயல்படுங்க. உங்க வாழ்க்கையில வசந்தம் வீச தொடங்கும் அந்த புள்ளி இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடங்குதுங்க. சிம்மராசி நேயர்களே, இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான அதே சமயம் உங்களை உறைய வைக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள்ள நுழைகிறோங்க. உங்க வாழ்க்கையிலுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல
ஒரு நிழல் போல வந்து சேரப்போகும் அந்த நபர் யாரு, அந்த எஸ் என்ற எழுத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் மர்மம் என்ன, இதை சாதாரணமா கடந்து சென்று விடாதீங்க. முத்தையா ஒரு முறை சொன்னது போல தெரிந்த எதிரியை விட தெரியாமல் பின்னால் நிற்கும் நண்பன் தான் ஆபத்தானவங்க. இந்த வாக்கியம் இப்போது உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்த போகிறது. உங்கள் வட்டத்துல, அதாவது உங்கள் நட்பு வட்டாரத்திலோ, இரத்த உறவுகளுக்குள்ளேயோ அல்லது நீங்க தொழில் செய்யும் இடத்திலோ எஸ் என்ற பெயர்ல தொடங்கும் ஒரு நபர் இருப்பாருங்க. அவர் உங்களை நன்கு தெரிந்தவர். உங்கள் பலமும் பலவீனமும் அவருக்கு அத்துப்படியா இருக்குங்க. இதுவரை அவர் உங்களுக்கு உதவியாளராகவோ அல்லது நலம் விரும்பி போலவோ நடித்திருக்கலாம்ங்க. ஆனா காலம் கனியும் போது கனி கீழே விழுவது போல இனி வரக்கூடிய நாட்கள்ல அவருடைய உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வருங்க. சிவா தன் வாழ்க்கையில ஒரு முறை ஒரு தவறு செய்தான். தனக்கு மிக நெருக்கமானவர் என்று நம்பி ஒருவிடம் தன் மனக்கதவை திறந்தானுங்க. அந்த ஒரு சிறு பிளவு தான் அவனது மொத்த சாம்ராஜ்யம் சரிவதற்கு காரணமாக அமைந்தது. அதே போன்ற ஒரு சூழலில் தான் இப்போது சிம்மராசிக்காரர்களாக நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. இந்த எஸ் என்ற பெயர் கொண்ட நபர் உங்க காதுகள்ல வந்து தேனை பாய்ச்சுவது போல பேசுவாருங்க. ஆனா அந்த தேன்ல நஞ்சு கலந்திருப்பதை நீங்க உணர மாட்டீங்க. அவர் சொல்ல போகும் ஒரு பொய் அல்லது அவர் செய்ய போகும் ஒரு சிறிய தூண்டுதல் உங்க குடும்பத்துல உள்ள ஒரு முக்கிய உறவை பாதிக்குங்க. அது உங்க வாழ்க்கை துணையா இருக்கலாம் அல்லது உங்கள் தொழில் கூட்டாளியா இருக்கலாம். அவர் உங்களை பற்றி இப்படி சொன்னார், உங்களுக்கு தெரியாம அங்க இது நடக்கிறதுன்னு அவர் போடும் அந்த ஒரு விஷயத்த, ஒரு விஷ விதை இனி வரக்கூடிய நாட்கள்ல விருட்சமா வளர்ந்து உங்க நிம்மதியை பறிக்க தொடங்குங்க. சிங்கத்தின் பலம் அதன் பிடரியில் இருக்கும் என்பார்கள். ஆனால் அந்த சிங்கத்தின் கண்களிலேயே மண்ணை தூவக்கூடிய ஒருவரா இந்த எஸ் நபர் இருப்பாருங்க. உங்கள் ஆழ் மனதில் இருக்கும் சந்தேகங்களை அவர் உரமிட்டு வளர்ப்பாருங்க. இதன் விளைவாக நீங்க ஒரு முக்கியமான உறவிடமிருந்து விலகி செல்ல முடிவெடுப்பீங்க. அந்த பிரிவு உங்களுக்கு தற்காலிகமா சரி என்று தோன்றலாம்ங்க. ஆனா முத்தையா எச்சரிப்பது போல அந்த முடிவின் பின்னால் ஒரு பெரிய சதி இருப்பதை நீங்க காலம் கடந்துதான் உணர்வீங்க. தொழில் ரீதியா பார்த்தா இந்த எஸ் பெயர் கொண்ட நபர் உங்கள் பண பரிவர்த்தனைகளை அல்லது ரகசிய திட்டங்கள்ல தலையிட முயல்வாருங்க. சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதுமே அதிகாரத்தின் உச்சத்துல இருக்க விரும்புபவர்கள். உங்களை அந்த அதிகார போக்கை பயன்படுத்தி கொண்டு உங்களை மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்த அவர் முயற்சி செய்வாருங்க. உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, நான் மட்டும்தான் உங்களை மதிக்கிறேன்னு அவர் காட்டும் அந்த போலியான அன்பு ஒரு மாயவலை என்பதை நினைவில் கொள்ளுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க யாரை சந்திக்கிறீர்கள், யாரிடம் உங்கள் குடும்ப விஷயங்களை பேசுகிறீர்கள் என்பதுல மிகுந்த எச்சரிக்கை தேவைங்க. சிம்மத்தின் கர்ஜனை காடுகளை அதிர வைக்குங்க. ஆனா ஒரு சிறு எறும்பு சிங்கத்தின் காதுக்குள் புகுந்தா அந்த சிங்கமே நிலை குலைந்து போகுங்க. இங்க அந்த எறும்பு தான் அந்த எஸ் பெயர் கொண்ட நபர். அவர் உங்க ரகசியங்களை அறிந்து வைத்துக்கொண்டு அதை உங்களுக்கு எதிராகவே ஆயுதமாக பயன்படுத்துவாருங்க. ஒருவேளை அந்த நபர் உங்கள் உறவினராக இருந்தால் சொத்து ரீதியான அல்லது குடும்ப பெருமை சார்ந்த விஷயங்கள்ல குழப்பத்தை விளைவிப்பாருங்க. சிவாவுக்கு தெரியாமல் அவனுடைய தம்பி நிலத்தை விட்டுவிட்டான் என்பது போன்ற வதந்திகளை பரப்பி அண்ணன் தம்பி உறவுல விரிசலை ஏற்படுத்துவாருங்க. இந்த விரிசல் உங்கள் மனதை வெகுவாக பாதிக்குங்க. உங்க ராசிநாதன் சூரியன் வலுவாக இருந்தாலும் உறவு சிக்கல்கள் உங்க ஆரோக்கியத்தையும் கெடுக்கக்கூடுங்க. எனவே சிம்ம ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நுழையும் அல்லது உங்கள் அருகில் இருக்கும் எஸ் பெயர் கொண்ட நபர்களிடமிருந்து ஒரு சமூக இடைவெளியை கடைபிடிக்கணுங்க. அவர் சொல்லும் எதையும் தீர விசாரிக்காம நம்பாதீங்க. முத்தையாவின் அறிவுப்படி கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இந்த மந்திரத்தை நீங்க உங்க மனதுல ஆழமா பதிய வச்சு கொள்ளணுங்க. உறவுகள் பிரிவது என்பது ஒரு வழியை தரலாமுங்க. ஆனா அந்த பிரிவு நியாயமானதா இருக்க வேண்டும். யாரோ ஒருவரின் தூண்டுதலா நீங்க உங்கள் அன்பு நிறைந்த உறவை தொலைத்து விடக்கூடாதுங்க. இந்த எச்சரிக்கையை ஒரு பாடமா எடுத்துக்கொண்டு உங்க புத்திசாலித்தனத்தால இந்த சதியை முறியடிங்க. சிம்மத்தின் கம்பீரம் என்பது மற்றவர்களை வீழ்த்துவதில் இல்லைங்க, தன்னை சுற்றி இருப்பவர்களை காப்புதல் தான் இருக்குதுங்க. அந்த பாதுகாப்பு உங்கள் உறவுகளுக்கு கொடுங்க. இந்த ஏசி என்ற மர்ம நபரின் தாக்கம் உங்களை ஒன்றும் செய்ய போகும் 4 உறவுகள்ல ஏற்பட போகும் மாற்றம்ங்க. சிம்மராசினியர்களே, உங்க இயல்பிலேயே ஒரு கம்பீரமும் மற்றவர்களை வழிநடத்தும் ஆளுமை திறனும் ரத்தத்திலே ஊறிய ஒன்றுங்க. ஒரு காட்டுல வாழும் சிங்கம் எப்படி தன் எல்லைக்குள் மற்றவர்களின் தலையீட்ட விரும்பாத ஆதிக்கம் செலுத்துமோ அதே போன்ற ஒரு மனோபாவம் உங்க குடும்பத்திலும் சமூக வட்டத்திலும் பிரதிபலிக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களின் சஞ்சாரமானது உங்கள் இந்த ஆளுமை பன்மை ஒரு பிடிவாதமா மாற்றக்கூடுங்க. இந்த ஒரு மெல்லிய கோடு தான் உங்க வாழ்க்கையின் மிக நெருக்கமான ஒரு உறவை உங்களை விட்டு தூரமாக்க போகுதுங்க. அந்த உறவு உங்கள் ரத்த பந்தமாகவோ பல ஆண்டுகால நண்பராகவோ அல்லது உங்கள் நிழலாகவோ தொடரும் வாழ்க்கை துணையாகவோ இருக்கலாமுங்க. சிம்மராசிக்காரர்கள் எப்போதும் தான் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் என்பதில் உறுதியா இருப்பாங்க. உங்க நியாயங்கள் உங்களுக்கு சரியாக தோன்றினாலும் உங்க பேச்சில் இருக்கும் அந்த அதிகாரமும் நான் சொல்வதுதான் சரி என்ற அந்த தீவிரமும் மற்றவர்கள்
மற்றவர்களின் மனதை ஆழமா காயப்படுத்தக்கூடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசியில ஏற்பட போகும் அந்த உக்கிரமான மாற்றத்தால நீங்க எடுக்கும் சில முடிவுகள் தன்னிச்சையா இருக்குங்க. மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம உங்க கர்வத்திற்கே நீங்க முக்கியத்துவம் தருவீங்க. அந்த ஒரு தருணத்துல உங்களை உண்மையா நேசிக்கும் ஒரு இதயம் இனி உங்களோட பயணிக்க முடியாது என்ற முடிவுக்கு வரக்கூடுங்க. இந்த உறவு பிரிவு என்பது ஒரு இடியை போல உங்க வாழ்க்கையில இறங்குங்க. இதுவரை நீங்க யாரை சந்தித்தீர்களோ அல்லது யார் உங்களுக்கு தூணாக இருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லும் போது உங்க சிம்மாசனம் ஆட்டம் காண்பது போன்ற உணர்வு ஏற்படுங்க. இது தற்காலிகமான ஒரு சிறு மனக்கசப்பாக அல்லது காலத்திற்கு மாறாத ஒரு நிரந்தர பிரிவா என்பது முழுக்க முழுக்க உங்க கைகள் தான் இருக்குதுங்க. நீங்க காட்டும் அந்த பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு ஒரு படி இறங்கி வந்து சமரசம் செய்ய துணிஞ்சா அந்த உறவை நீங்க மீட்டெடுக்க முடியும். மாறாக நானாவது இறங்கி போவதாவது என்று உங்கள் அகங்காரத்தை காட்டினா அந்த இடைவெளி ஒருபோதும் இணக்க முடியாத ஒரு பள்ளமா மாறிவிடுங்க. உறவுகள் என்பது ஒரு நூலை போன்றது. சிம்மராசிக்காரர்கள் அந்த நூலை மிக வேகமா இழுக்க பார்ப்பார்கள். அப்படி இழுக்கும் போது நூல் அருந்து போனால் அதை மீண்டும் முடிச்சு போடுவது ரொம்பவும் கடினம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிலவ போகும் இந்த இக்கட்டான சூழல்ல உங்க பேச்சுல தேனை விட நிதானம் அதிகமாக இருக்க வேண்டுங்க. மற்றவர்கள் சொல்லும் குறைகளை செவிமடுத்து கேளுங்க. உங்க அதிகாரத்தை அலுவலகத்தோடு நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் நுழையும் போது ஒரு சாதாரண மனிதனா அன்பு காட்டும் உறவா மாற பழகுங்க. குறிப்பா உங்க வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்க்கணுங்க. ஒரு சிறிய வார்த்தை ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தி உங்கள் குடும்பத்தின் அமைதியை குலைத்து விடுங்க. இந்த கால மாற்றத்தின் போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சில சவால்களை கொடுக்குங்க. இதன் காரணமா உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லைங்கிற ஒரு ஏக்கம் உங்க மனதில் உருவாகுங்க. அதே சமயம் அவர்களுக்கும் உங்களை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் ஏற்படலாமுங்க. இரு தரப்பிலும் கௌரவம் பார்க்க தொடங்கினா அங்க அன்புக்கு இடமா போயிடுங்க. சிம்மம் என்பது கொடுக்க தெரிந்த ராசி. ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு மன்னிக்கும் குணத்தை வளர்த்து கொள்ளணுங்க. ஒரு உறவு உங்களை விட்டு பிரிய போகிறதுங்கிற எச்சரிக்கை உங்களுக்கு முன்கூட்டியே கிடைப்பதால அந்த உறவை தக்க வைத்து கொள்ள நீங்க இப்போதே தயாரா இருக்கணுங்க. முடிவுகளை எடுப்பதுல நீங்க வல்லவர்களா இருக்கலாம். ஆனா உறவுகள் என்று வரும்போது இதயம் சொல்வதை கேளுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க சந்திக்கும் அந்த இக்கட்டான சூழல்ல நிதானமா சிந்தித்து விட்டு கொடுத்து செல்வதே சிம்மராசிக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றியா இருக்குங்க. உங்க ஆளுமை திறனை மற்றவர்களை காப்பதற்கு பயன்படுத்துங்க, காயப்படுத்துவதற்கு அல்ல. அன்பு என்பது ஆதிக்கம் செலுத்துவதில்லை, அரவணைப்புதல் தான் இருக்குதுங்க. அதை புரிஞ்சு கொண்டா இந்த பிரிவு தவிர்த்து ஒரு மகத்தான ஒற்றுமையை நீங்க உருவாக்க முடியுங்க. விழிப்புணர்வுடன் இருங்க. உங்க உறவை காத்து கொள்ளுங்க. முடியாது நீங்க விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே. சிம்மராசினியர்களே, உங்கள் வாழ்க்கையின் ஒரு பக்கம் உறவுகளுக்குள்ள போராட்டங்கள் நிலவினாலும் மறுபக்கம் ஒரு பிரகாசமான பொருளாதார புரட்சி இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகுதுங்க. வானில சஞ்சரிக்கும் கிரகங்கள் உங்கள் ராசிக்கு சாதகமான இடங்களுக்கு நகர்வதால இதுவரை மூடி கிடந்த பல வாய்ப்பு கதவுகள் இப்போது உங்களுக்காக திறக்கப்பட போகுதுங்க. குறிப்பா பொருளாதார ரீதியா ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்க சந்திக்க போகும் காலம் இது. உங்கள் கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் உரிய பலன் உங்க கைகள்ல வந்து சேருங்க. இதுவரை நீங்க போட்ட திட்டங்கள் செய்த முதலீடுகள் அனைத்தும் இப்போது லாபத்தை தர தொடங்கும். தொழில் ரீதியாக பார்த்தா புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாமுங்க. சொந்தமாக தொழில் தொடங்குபவர்களுக்கு அல்லது இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தவர்களுக்கு தேவையான பண உதவி மற்றும் மனித வளம் தேடி வருங்க. ஆனால் இந்த வெற்றி கொண்டாட்டங்களுக்கு இடையே ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கிறதுங்க. நீங்கள் புதிய முதலீடுகள் செய்யும் போதோ அல்லது ஒரு புதிய நபரை உங்கள் தொழில கூட்டாளியா சேர்த்து கொள்ளும் போதோ மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும்ங்க. குறிப்பா எஸ் என்ற ஒளியில பெயர் தொடங்கும் நபர்களிடம் உங்க தொழில் ரகசியங்களை மிக எளிதா பகிர்ந்து விடாதீங்க. அவர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை காட்டுவது போல தோன்றுங்க. ஆனா அந்த லாபத்தின் பின்னால ஒரு நுணுக்கமான சூழ்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கூட்டு தொழில் தொடங்குபவர்கள் அந்த நபர் உங்கள் மீது காட்டும் அதீத அக்கறையை உற்று நோக்குங்கள். உங்கள் கௌரவத்தை நான் உயர்த்துவேன், உங்க சுமையை நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லும் அந்த வார்த்தைகள்ல தயவு செஞ்சு மயங்கி விடாதீங்க. சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே மற்றவர்களை எளிதில் நம்பி அதிகாரத்தை அவர்களிடம் ஒப்படைத்து விடுவீங்க. இந்த இயல்பை பயன்படுத்தி கொண்டு உங்கள் பொருளாதார பலத்தை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முயல்வார்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு நிதி சார்ந்த ஆவணங்களிலும் கையெழுத்திடும் முன் அதன் ஒவ்வொரு வரியையும் மிக ஆழமாக வாசித்து பார்க்கணுங்க. சட்ட ரீதியான ஆலோசனைகளை பெறுவதில் தயக்கம் காட்ட வேண்டாம். வாய்மொழி ஒப்பந்தங்களை விட எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களே உங்களை காக்கும் கேடயமா அமையுங்க. பொருளாதார உயர்வில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் வலுப்பெறுவதால அரசு ரீதியான ஒப்பந்தங்கள் அல்லது பெரிய நிறுவனங்களின் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. இது உங்களை ஒரு அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். ஆனால் அதே சமயம் செலவுகளும் வரிசை கட்டி நிற்குங்க. வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லதுங்க. சேமிப்பு என்பதில் சிம்ம ராசிக்காரர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வாங்கும் ஒரு சொத்து அல்லது செய்யும் ஒரு
முதலீடு உங்கள் தலைமுறைக்கே பயன் தரக்கூடியதாக இருக்குங்க. ஆனா அது சரியான முறையில் ஆராயப்பட்டு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். தொழில் இடத்துல உங்க கீழ் வேலை செய்பவர்களிடம் கனிவாகவும் அதே சமயம் அதிகாரத்தோடும் நடந்து கொள்வது உங்கள் செல்வாக்கை உயர்த்துங்க. எஸ் என்ற பெயர் கொண்ட நபர்கள் உங்க ஊழியர்களாக இருந்தா அவர்களின் செயல்பாடுகளை மறைமுகமா கண்காணிப்பது ரொம்பவும் நல்லதுங்க. உங்களை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தை உங்க தொழில் கூட்டாளியிடம் அவர்கள் உருவாக்க கூடுங்க. பொருளாதார ரீதியா புதிய கதவுகள் திறக்கும் போது அந்த கதவுகளின் வழியாக தேவையற்ற எதிரிகளும் உள்ளே நுழைய பார்ப்பாங்க. அவர்களை கண்டறிந்து வெளியேற்றுவது உங்களுடைய சாமர்த்தியம்ங்க. முடிவா சிம்மராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பொருளாதார நிலை ஒரு ஏர்முகத்தை சந்திக்கும் என்பதில் ஐயமில்லைங்க. பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும், கடன்கள் அடைபடுங்க, புதிய வருமான வழிகள் பிறக்கும். இந்த வெற்றியை நீங்க முழுமையா அனுபவிக்க வேண்டுமானால் நிதி மேலாண்மையில நிதானமும் மனிதர்களை தேர்ந்தெடுப்பதில் விவேகமும் தேவைங்க. எதையும் அவசரப்பட்டு செய்யாதீர்கள். குறிப்பாக பெரிய அளவிலான பண பரிவர்த்தனைகளை செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். உங்கள் உழைப்புக்கான பலனை யாரும் தட்டி செல்ல விடாதீங்க. விழிப்புணர்வுடன் கூடிய உங்கள் செயல்பாடுகள் உங்களை ஒரு பெரும் செல்வந்தரா மாற்றும் ஆற்றல் கொண்டதுங்க. சிம்மராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் அதிரடியான மாற்றங்கள் உங்க மனநிலையிலும் உடல் ஆரோக்கியத்திலும் சில குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடுங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் எதையும் தாங்கும் இதயமும் எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் கொண்டவர்கள். ஆனால் கிரகங்களின் இந்த சீற்றமான நகர்வு உங்கள் ஆழ்மனதில் ஒரு விதமான பதற்றத்தையும் தேவையற்ற மன அழுத்தத்தையும் விதைக்கக்கூடுங்க. வெளியுலகிற்கு நீங்க கம்பீரமா காட்சியளித்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு விதமான இனம் புரியாத பயம் அல்லது படபடப்பு உங்களை ஆட்கொள்ள வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மன அழுத்தம் என்பது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் மாற்றங்களிலும் நீங்க சந்திக்கும் போராட்டங்களின் விளைவாகவே இருக்குங்க. உங்கள் ராசிநாதனாகிய சூரியன் ஆதிக்கம் செலுத்துங்க. இந்த வேளையில உங்கள் கோபம் என்பது ஒரு காட்டு தீயை போல மிக வேகமாக பரவக்கூடுங்க. சிறு சிறு விஷயங்களுக்கு கூட நீங்க எரிச்சல் அடைவீங்க. இந்த சினம் உங்கள் ரத்த அழுத்தத்தை நேரடியாக பாதிக்கக்கூடும் என்பதை நீங்க ஒருபோதும் மறந்துவிடக்கூடாதுங்க. குறிப்பா இதயம் தொடர்பான பலவீனம் உள்ளவர்கள் அல்லது ஏற்கனவே ரத்த அழுத்தத்திற்காக மருத்துவ ஆலோசனை பெறுபவர்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தவறுவது உங்கள் உடல் நலன பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்குங்க. எப்போதுமே நிதானத்தை கடைபிடிப்பது சிம்மராசிக்கு இப்போது மிக அவசியமான ஒன்றாகுங்க. ஏன் இவ்வளவு கோபம் கொள்கிறோம் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. உடல் ரீதியா பார்த்தா உங்க கண்கள்ல ஒரு விதமான எரிச்சல் அல்லது உஷ்ணம் தொடர்பான உபாதைகள் ஏற்படலாமுங்க. போதிய உறக்கமின்மை உங்க முகப்பொழிவை குறைக்குங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்கொள்ளும் சவால்கள் உங்கள் நரம்பு மண்டலத்தை ஒரு விதமான அழுத்தத்துல வைத்திருக்குங்க. இதனால தலைவலி அல்லது கழுத்து வலி போன்ற தொந்தரவுகள் அடிக்கடி வந்து போகலாம். உங்க உடல் கேட்கும் ஓய்வை நீங்க கொடுக்க தவறினா அது நீண்ட கால ஆரோக்கிய குறைபாட்டிற்கு வழிவகுக்குங்க. உணவில் உப்பின் அளவை குறைத்துக் கொள்வதும் அதிக காரமான உணவுகளை தவிர்ப்பதும் இந்த நேரத்தில் உங்கள் இதயத்திற்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய உதவியாகுங்க. மனநிலையை பொறுத்தவரை ஒரு விதமான தனிமை உணர்வு உங்களை வாட்டுங்க. உங்களை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லைங்கிற ஒரு எண்ணம் உங்க ஆழ் மனதில் ஓடிக்கொண்டே இருக்குங்க. இதுவே உங்களை மற்றவரிடமிருந்து அந்நியப்படுத்தக்கூடுங்க. இந்த மனநிலையை மாற்றி அமைக்க தியானம் மற்றும் யோகாசனம் ஆகிய கலைகள் உங்களுக்கு பெரும் அரணா திகழுங்க. காலையில எழுந்து அமைதியான சூழல்ல மூச்சு பயிற்சி செய்வது உங்க நுரையீரலுக்கு மட்டுமல்ல உங்க ஆன்மாவிற்கும் ஒரு புத்துணர்வை தருங்க. அமைதியாக அமர்ந்து உங்க மூச்சின் இயக்கத்தை கவனிப்பது உங்கள் கோபத்தை குறைத்து உங்களை ஒரு சமநிலையான மனிதரா மாற்றுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே சுறுசுறுப்புக்கு பெயர் போனவர்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த சுறுசுறுப்பு ஒரு விதமான படபடப்பா மாறிவிடாம பார்த்து கொள்ளணுங்க. எந்த ஒரு வேலையும் பதற்றமின்றி செய்ய பழகுங்க. உங்களை சுற்றியுள்ள இயற்கை சூழல்ல சிறிது நேரம் செலவிடுவது, பசுமையான இடங்களுக்கு செல்வது உங்கள் மன அழுத்தத்தை கணிசமா குறைக்குங்க. இசையை கேட்பது அல்லது ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பது உங்கள் மனதிற்கு ஒரு அமைதியை தரும். உங்கள் ஆரோக்கியம் என்பது உங்க கையில தான் இருக்குதுங்க. உடல் நலம் குன்றினால் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து உங்க உடலுக்கும் மனதிற்கும் முன்னுரிமை கொடுங்க. இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஒரு தற்காலிகமான நிலையை என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முயலுதுங்க. அந்த பாடம் என்பது உங்க உணர்ச்சிகளை நீங்க எப்படி ஆளுகிறீர்கள் என்பதுதான். கோபத்தை ஆள்பவனே உலகை ஆழ்வான் என்பதற்கு இணங்க சிம்ம ராசிக்காரர்கள் இந்த நேரத்துல தங்கள் ஆவேசத்தை குறைத்து அமைதியை கையாண்டா ஆரோக்கியமும் மன அமைதியும் தானாகவே கைகூடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கை முறை மாற்றத்துல ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வாருங்க. அதிகாலையில் எழுவது, சரியான நேரத்திற்கு தூங்குவது போன்ற எளிய பழக்க வழக்கங்கள் உங்களை ஒரு பெரும் ஆரோக்கிய சீர்கோட்டிலிருந்து
சீர்கேட்டிலிருந்து பாதுகாக்குங்க. விழிப்புணர்வுடன் உங்கள் நலனை பேணிக்கொள்ளுங்க. சிம்மராசி நேயர்களே, கிரகங்களின் சஞ்சாரத்தால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளவும், இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளவும் ஆன்மீக ரீதியான தீர்வுகள் பெரும் துணையாக நிற்குங்க. ஒரு காட்டில் வாழும் சிங்கம் பலம் பொருந்தியதாக இருந்தாலும் சில நேரங்களில் அதுவும் இளைப்பாற வேண்டிய சூழல் வருங்க. அதே போலதான் உங்கள் ஆளுமை திறனுக்கு தெய்வீக ஆற்றல் துணை நின்றால் எந்த ஒரு இக்கட்டான சூழலையும் நீங்கள் எளிதாக கடந்து விடலாம்ங்க. உங்க ராசிநாதனாகிய சூரிய பகவான் தான் உங்களுக்கு முதன்மையான வழிகாட்டி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலையில எழுந்து சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானை நோக்கி வணங்குவது உங்கள் ஆன்ம பலத்தை அதிகரிக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்வது சிம்ம ராசிக்கு ஈடு இணையற்ற பலன்களை தருங்க. ஆதித்ய இருதயம் என்பது வெறும் மந்திரம் மட்டுமல்ல, அது ஒரு கவசமாகுங்க. உங்க எதிரிகளால ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை முறியடிக்கவும் உங்க மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தை விரட்டவும் இந்த பாராயணம் உங்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்குங்க. சூரிய பகவானுக்குரிய அந்த மந்திரங்களை நீங்க சொல்லும் போது உங்க உடல்ல ஒரு புதிய ஆற்றல் பிறப்பதை நீங்க உணர்வீங்க. பெயர் கொண்ட நபர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்களிலிருந்து விடுபட இந்த வழிபாடு உங்களை ஒரு தெளிவான சிந்தனைக்கு இட்டு செல்லுங்க. தந்தை வழியில் இருக்கும் உறவுகளிடம் ஏதேனும் விரிசல் இருந்தால் சூரிய வழிபாட்டின் மூலம் அந்த உறவுகளை மீண்டும் சீர் செய்ய முடியுங்க. அடுத்ததா பாதிக்கப்பட்ட உறவுகளை சீர் செய்யவும் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தவும் சிவன் வழிபாடு ரொம்பவும் அவசியமான ஒன்றுங்க. பிரபஞ்சத்தின் ஆதி அந்தமாக விளங்கும் ஈசனை வழிபடுவது சிம்மராசிக்காரர்களுக்கு மன வலிமை தருங்க. குறிப்பாக திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதும் ஓம் நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை மனதிற்குள்ள ஜெபிப்பதும் உங்கள் கோபத்தை குறைக்குங்க. உறவுகளுக்குள்ள ஏற்படும் பிடிவாதத்தால ஒரு பிரிவு நேரிடும் என்று நாம் முன்பே பார்த்தோம். அந்த பிரிவை தவிர்த்து ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவத்தை அந்த மகாதேவன் உங்களுக்கு தருவாருங்க. உங்கள் அகங்காரத்தை கைவிட்டுட்டு அன்பால் அனைவரையும் அரவணைக்கும் குணம் சிவன் வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு சித்திக்குங்க. தானம் செய்வது என்பது ஒருவரின் கர்ம வினைகளை குறைக்கும் ஆற்றல் கொண்டதுங்க. சிம்ம ராசிக்குரிய தானமாக கோதுமை தானம் கருதப்படுதுங்க. ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு உங்கள் சக்திக்கு ஏற்ப கோதுமையோ அல்லது கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளையோ தானமாக வழங்குங்க. இந்த தானம் உங்கள் பொருளாதார தடைகளை நீக்கி புதிய வருமான வழிகளை திறக்க உதவுங்க. உழைப்பால் உயர்ந்தாலும் புண்ணியத்தால் மட்டுமே அந்த உயர்வை தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க. எனவே முடிந்தவரை பசித்தவர்களுக்கு உணவளிப்பதை ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. இது உங்கள் குலதெய்வத்தின் அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. மேலும் உங்க வீட்டில் இருக்கும் பெரியோர்களின் ஆசையை பெறுவதும் மிக முக்கியமான ஒரு பரிகாரமாகுங்க. உங்கள் தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களின் காலில் விழுந்து ஆசை பெறுவது சூரியனின் அருளை பெற்றுத்தருங்க. வீண் விவாதங்களை தவிர்த்து அமைதியை கடைபிடிப்பதே ஒரு சிறந்த பரிகாரமா அமையுங்க. பேச்சில் நிதானமும் செயல்பாட்டில் விவேகமும் இருந்தால் எந்த கிரக நிலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்ய போகும் இந்த எளிய ஆன்மீக செயல்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கடவுள் நம்பிக்கை என்பது வெறும் வேண்டுதலோடு முடிந்து விடுவதில்லை, அது உங்கள் செயல்களில் பிரதிபலிக்க வேண்டும்ங்க. பிறருக்கு தீங்கு நினைக்காமல் நேர்மையான வழியில் உங்கள் தொழிலை செய்து தெய்வ வழிபாட்டையும் கடைபிடித்தால் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிலும் வெற்றி காண்பீர்கள். கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு நம்பிக்கையுடன் இந்த வழிபாடுகளை செய்யுங்க. இருள் நீக்கி உங்கள் வாழ்வில் ஒளி பிறக்கும் தருணம் இதுங்க. இந்த தீர்வுகள் உங்களை ஒரு வலிமையான மனிதராக மட்டுமில்லாமல் ஒரு கருணை மிக்க மனிதராகவும் மாற்றுங்க. உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்கள் இறை நம்பிக்கையிலும் நீங்கள் செய்யும் தர்மத்திலும் தான் அடங்கி இருக்குதுங்க. மாற்றங்கள் முன்னேற்றத்திற்கானவை தான், ஆனால் அவை தரும் ஒரு விதம் சில நேரங்களில் கடினமாக இருக்கலாமுங்க. பெயர் கொண்ட நபரை தவறாக நினைக்க வேண்டாம், ஆனால் அவங்க ரகசியங்களை பகிர்வதில் கவனமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.